நல்லூர் ஒரு சிறிய கிராமம். இந்த நல்லூர் கிராமத்தில் குணசேகரன், ஞானமணி என்ற தம்பதியினர் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கோ பொன்னுசாமி என்ற மகன் ஒருவன் இருக்கின்றான். பொன்னுசாமி 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன். அவன் பள்ளிக்கு போகும் முன்பும் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த பின்பும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பான். அதாவது வீட்டு வேலைகளில் தன்னுடைய அம்மாவுக்கு உதவியாக எல்லாத்தையும் செய்து கொடுப்பான். பின்பு வயல் வேலைகளில் தன்னுடைய தந்தைக்கு மிகவும் உதவியாக இருப்பான். ஒரு நாள் வழக்கம் போல் பள்ளி முடிந்து வீடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வயல்வெளியோ வரும் வழியில் தான் இருக்கிறது. பள்ளிக்கு செல்லும் வழியில், அதாவது அவனுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் செல்லும் வழியில் இருக்கிறது. அந்த பக்கமாக ஒரு நோட்டம் விடுகிறான் அவனுடைய தந்தையை பார்ப்பதற்காக. அவனுடைய தந்தையோ அங்கு இல்லை. சரி என்று வேகமாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். தன்னுடைய தாயிடம், அம்மா, எங்க அப்பாவை காணோம், வயல் பக்கம் எங்க போயிருக்காரு அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட கேட்டான். அதற்கு அவனுடைய அம்மாவும், ஏதோ தெரியலப்பா, ஏதோ ஒரு வேலையா நகரத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னான். அதோட சரி, நீ களைப்பா வந்திருப்ப, சரி இப்போ கை கால் அலம்பிட்டு வா, சாப்பிடு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. பொன்னுசாமியும் அம்மா கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு, சரியம்மா, நான் சிறிது நேரம் என்னுடைய நண்பர்களுடன் விளையாடி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினான். சரி, பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு அவங்க அம்மா வழி அனுப்பி வச்சாங்க. மாலை வெகு நேரமாகியும் குணசேகரன் வரவே இல்லை. பொன்னுசாமியும் வழி மீது இழுவைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தாயும் தான், அம்மா, அப்பா எப்போ வருவாரம்மா அப்படின்னு பொன்னுசாமி அம்மா கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும், தெரியலையாப்பா, என்ன வேலையை போயிருக்காருன்னு தெரில, போன இடம் வேலை முடிஞ்சதா இல்லைன்னு தெரில, எப்படியும் வந்துடுவார், சரி பார்ப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அம்மா, நம்முடைய குடும்பத்துக்காக அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னால் முடிஞ்ச உதவியை எப்போதும் அப்பாவை நான் செய்துக்கிட்டே இருப்பேன், இப்போவும் சரி, வளர்ந்த பிறகும் சரி அப்படின்னு பொன்னுசாமி சொன்னான். சரி பொன்னுசாமி, மணி 8 ஆயிடுச்சு, உனக்கு ரொம்ப பசிக்கும், நீ சாப்பிட்டுட்டு படு, நான் அப்பா வர வரைக்கும் பார்த்துருந்து நான் சாப்பிட்டுட்டு படுக்கிறேன், அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. பொன்னுசாமி இரவு உணவை முடிச்சு விட்டு படுக்கைக்கு போயிட்டான். போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். சுமார் ஒரு 9 மணி இருக்கும். அப்போ குணசேகரன் வீட்டுக்கு வராரு. வரும்போதே குரல் கொடுத்துட்டே வராரு. ஞானமணி, ஞானமணி என்று வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. வாங்க வாங்க உள்ளே வாங்க, ஏங்க இவ்வளவு தாமதம் அப்படின்னு ஞானமணி கேட்குறான். அதுக்கு குணசேகரனும், என்னத்தை பண்ண, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் காத்திருக்கும்படி தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அவ்வளோ தாமதமாகியும் போன வேலை முடியல. மீண்டும் அந்த அதிகாரி நாளையும் வர சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணுறது, காலையில் விடிய காலை ஒரு 5 மணிக்கு எழுப்பிடு, நான் மீண்டும் நகரத்துக்கு போனால் தான் அந்த வேலை முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவர்களின் பேச்சு குரல் தூங்கி கொண்டிருந்த பொன்னுசாமியை விழிக்க வைத்தது. அரை தூக்கத்தில் விழித்தான். படுத்துக்கொண்டே பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு முழுமையாக காதில் விழவில்லை. கடைசியாக கூறியது, நாளையும் நகரத்திற்கு செல்ல வேண்டும், அப்போதுதான் அந்த வேலை முடியும் என்ற வார்த்தை மட்டும் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. சரி, அப்பா ரொம்ப சிரமப்படுறாரு, அதனால் நாளைக்கு அப்பாவுக்கு பதிலாக நாமளே நகரத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்கிட்டான். விடிய காலம் 5 மணிக்கு முன்னாடி எழுந்து நகரத்துக்கு புறப்பட ஆரம்பித்தான். இவனுக்கு எதுக்கு அவங்க அப்பா போனார், என்ன வேலையை போனாருன்றதெல்லாம் தெரியாது. ஏதோ அப்பா நகரத்துக்கு போகணுன்னு சொன்னார், அவருக்கு பதிலாக போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பி போயிட்டான். சரியாக 5 மணிக்கு ஞானமணி வந்து குணசேகரனை எழுப்பினான். என்னங்க, எந்திரிங்க, காலையில் எழுப்ப சொன்னீங்களே நகரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, மணி 5 ஆயிடுச்சு, எழுந்திரிச்சு புறப்படுங்க அப்படின்னு சொன்னான். இவன் எந்திரிச்சான். புறப்பட்டு இவன் டவுனுக்கு போயிட்டான், அதாவது நகரத்துக்கு போயிட்டான். போயிட்டு இவன் வேலையை முடிச்சிட்டான். மதியத்துக்குள்ளே வேலை முடிஞ்சுது. ஏன்னா நேற்று கொஞ்சம் வேலை முடிஞ்சுது, மீதி இருக்கிற வேலை மதிய வேலையிலே முடிஞ்சிட்டு வீட்டு திரும்பினான். வீட்டுக்கு வந்த குணசேகரன் தன் மனைவியிடம், ஞானமணி, ஒரு வழியாக வேலை முடிச்சிட்டான், சரி இந்தா
நம்ம பையனுக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அவன்கிட்ட கொடு, நீயும் சாப்பிடு என்ன சொன்னான். அதுக்கு அவளோ, என்னங்க பொன்னுசாமி காலையிலேருந்து ஆளை காணுங்க. நான் உங்களை எழுப்பிட்டு போயிட்டு அவனை பார்த்தேன், படுக்கையில் ஆள் இல்லை. அங்கே இங்கே தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. அப்படின்னு சொன்னான். உடனே பதட்டப்பட்ட குணசாகரன், என்னது பொன்னுசாமி காணுமா என்று சொல்லிவிட்டு கிராமத்தில் அக்கம் பக்கம் விசாரித்தான். அவனுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் விட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு ஒரு திருவழியாக வரும்போது பொன்னுசாமி எதிர்க்க வந்துட்டு இருக்கிறான். காலையிலேருந்து எங்கப்பா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு கடிமான குரலில் நான் குணசாகரன் கேட்டான். உங்கள் அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கே போயிட்டு இருந்த காலையிலேருந்து அப்படின்னு கேட்டான். அதுக்கு பொன்னுசாமியும் சாவகாசமாக, அப்பா உனக்கு சிரமம் வேண்டாமேன்னு உங்களுக்கு பதிலாக நான் தான்ப்பா நகரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே கோபம் கொண்ட குணசாகரன் ஒரு காதை பிடிச்சி திருகுனான். திருகுல காது கையில் வந்துட்டுது. இது ஒரு வேடிக்கை கதை, அப்படியெல்லாம் காது வராது, வேடிக்கைக்காக சொல்கிறது தான். தன்னுடைய கையோட ஒரு காது தனியாக வந்துட்டுது. இந்த சம்பவம் முடிஞ்சு சில நாட்கள் கழித்து தந்தையும் மகனும் கடை வீதிக்கு போகிறாங்க. தன் சிற்றூரில் இருக்கிற கடை வீதிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்க்க ஒரு நாய் ஓடி வருது. அந்த நாயை பார்த்தாக்கா 2 காது மடல்களையும் காணோம். என்னப்பா அது, இந்த நாய்க்கு 2 காதையுமே காணோம் அப்படின்னு அவங்க அப்பா பொன்னுசாமி கிட்ட கேட்டார். அதுக்கு பொன்னுசாமி சொல்கிறான், அப்பா அது 2 தடவை நகரத்துக்கு போய் வந்திருக்கோம்பா அப்படின்னு சொன்னான். நடந்ததை நினச்சி குணசாகரன் சிரிக்கிறான்.